ஆபத்துக்களை தேவன் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பாதுகாக்கிறவர். God not only looking at the times of trouble, but he also protects you at the time. நாம் நினைப்போம் நம்ம ஆண்டவரை தீர்க்கதரிசி அறிவமானா, if we know that Jesus as a நம்ம prophet, அறியாம தூங்கிட்டு இருக்கோம். we might be sleeping without any knowledge. ஆனால் தேவன் துறங்காமல் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். But without sleep, God is protecting us. பிள்ளைங்க ஆபத்துல சிக்க போறாங்க. They are going to be entangled in a problem. பிள்ளைங்க வீடு உடைய போகுது. The house is going to be broken. ஆண்டவர் தூதனை அல்ல திருடனையே அனுப்பி, he will send even the thief, not an angel. தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க உண்மையுள்ளவரா, and is faithful to protect ourselves and our children. அதனால பாதுகாப்பு எங்க இருந்து வரும் நீங்க நினைக்காதீங்க. So don't think where will the protection come from. தேவன் கழுதையை கொண்டு பேசுவார், திருடனை கொண்டு பேசுவார். God can even use a donkey to speak and a thief to தேவனுடைய speak. பாதுகாப்பு இருக்கிறது. God's protection is there. நான் சொல்லுவேன், I'll tell you, கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்ற அறிவு நமக்கு இருக்குமானா, if we have the knowledge, நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?